நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐல தான் வந்து இந்த வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எவ்வளோ வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 572, அதாவது 572 வேகன்சிஸ் வந்து என்ன போஸ்டிங்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்ன்ற போஸ்டிங்க்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சென்னையில் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது போக மற்ற ஸ்டேட்லேயும் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து 572 போஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஹையர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th மட்டும்தான் முடிச்சிருக்கணுமான்னு கேட்டால் ஆமாம். இப்போ ஆஸ் ஆஃப் 1/1/2026 படி அந்த டேட்குள்ளே நீங்கள் 10th தான் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது ஹையர் எஜுகேஷன் எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அது அவங்களாம் வந்து நாட் அலோட் டு அப்ளைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ 10th முடிச்சிருக்கணும். நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 18லேருந்து 25க்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு சேலரி பார்த்தீங்கன்னா 46,000 வந்து உங்களுக்கு பர் மந்த் வந்து சேலரின்னு சொல்லிட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட்டும், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இது 2ம் மஸ்ட்டு. இது பேஸ் பண்ணி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். ஸோ இதுக்கு என்னென்ன கேட்டகரியிலேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறோம், எவ்வளோ மார்க்கு அண்ட் எவ்வளோ கொஷின் சொல்லிட்டு உங்களுக்கு இதில் வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டில் ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன லாங்குவேஜில் கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3 லாங்குவேஜில் தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை என்ன டிஸ்ட்ரிக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, சர்வீஸ்மேன் இல்லை பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ₹50 ஃபீஸ் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. இப்போ நான் சொன்ன கேஸ்ட்டை தவிர வேறு எதுலையாவது இருந்தீங்கன்னா ₹450 ஃபீஸ் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனதால் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீஸும் ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும். இது அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5/4 தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.